நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 22வது தேர்வு. இதுக்கு முன்னாடி 21 தேர்வுகள் குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான 21 தேர்வுகள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா பாருங்கள். டாபிக் பாருங்கள். 9ஆம் வகுப்பு அரசியலமைப்பில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். 50 வினாக்கள் எவ்வளோ கட்டவங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு பாருங்கள். 9ஆம் வகுப்பு அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. ஸோ இந்த டாப்பிக்கில் வினாக்கள் பார்ப்போம். 1523வது வினா, கூற்றுகளை ஆராய்க. ஸோ இந்த கூற்றில் ஒரு கூற்று தப்பாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். அது தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உயர்குடியாட்சி நடைபெறும் நாடுகள் வடகொரியா, சவுதி அரேபியான்னு இருக்குது. வடகொரியா, சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா தனிநபர் ஆட்சி தான் நடைபெறும், உயர்குடியாட்சி வராது. ஸோ உயர்குடியாட்சி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் வரும். ஸோ இந்த ஒரு கூற்று மட்டும் தவறு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், ஒரு நாட்டின் அதிகாரம் சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்திடம் காணப்படுவது உயர்குடியாட்சி என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், ஒரு நபர் அல்லது அரசரால் அமைக்கப்படும் அரசாங்கம் முடியாட்சி என்பது சரி. முடியாட்சி நடைபெறும் நாடுகள் பூடான், ஓமன், கத்தார் என்பது சரி. அடுத்த வினா 1524வது வினா, கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதுலேயும் பாருங்கள் ஒரு கூற்று தவறாக இருக்குது. எந்த கூற்றுன்னு பாருங்கள். ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சிறு குழு ஆட்சி நடைபெறும் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வாட்டிக்கன் இருக்குது. வாட்டிக்கன் பார்த்தீங்கன்னா மத குருமார்கள் ஆட்சி. சிறு குழு ஆட்சி பார்த்தீங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன், இப்போ பார்த்தீங்கன்னா சீனாவில் நடைபெறுது சிறு குழு ஆட்சி. ஸோ இது ஒரு கூற்று பார்த்தீங்கன்னா தவறு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம் தனிநபர் ஆட்சி என்பது சரி. தனிநபர் ஆட்சி நடைபெறும் நாடுகள் வடகொரியா, சவுதி அரேபியா என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவது சிறு குழு ஆட்சி என்பது சரி. அடுத்த வினா 1525, கூற்றுகளை ஆராய்க. சரி, எதெல்லாம் சரி தவறுன்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அனைத்துமே சரி வரும். ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், மத குருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மத குருமார்களால் அமைக்கப்படும் அரசாங்கம் மத குருமார்கள் ஆட்சி என்பது சரி. மத குருமார்கள் ஆட்சி நடைபெறும் நாடு வாட்டிக்கன் என்பது சரி. ஒரு நாட்டின் தகுதியுள்ள மக்களால் வாக்களிக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக அமைக்கப்படும் அரசாங்கம் மக்களாட்சி என்பது சரி. மக்களாட்சி நடைபெறும் நாடுகள் இந்தியா, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ் என்பது சரி. ஆன்சர் இதுக்கு அனைத்தும் சரி வரும். அடுத்து என்ன பாருங்கள், 1526, கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதில் எந்தெந்த கூற்றுலாம் சரி தவறுன்னு பாருங்கள். இதில் தவறான கூற்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும். குடியரசு ஆட்சி நடைபெறும் நாடுகள் அமெரிக்கா, இங்கிலாந்துன்னு இருக்குது. குடியரசு ஆட்சி நடைபெறும் நாடுகள் இந்தியா தான் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து வராது. இது தவறு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க அமைப்பு குடியரசு என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், மக்களாட்சி என்ற சொல் இது பார்த்திங்கன்னா டெமோஸ்கிரேட்டியா, ஸோ இந்த கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது என்பது சரி. அடுத்து இந்த டெமோக்ராசி என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகாரம் என்பதும் சரி. தவறான கூற்று, குடியரசு ஆட்சி நடைபெறும் நாடுகள் இந்தியா தான் வரும், அமெரிக்கா, இங்கிலாந்து வராது. அடுத்து என்ன பாருங்கள், 1527, கூற்றுகளை ஆராய்க. ஸோ இந்த கூற்றில் எதெல்லாம் சரி தவறுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரெஸ் பப்ளிகா என்பது கிரேக்க மொழிச்சொல்னு இருக்குது. ரெஸ்பப்ளிகா என்பது பார்த்திங்கன்னா ஒரு லத்தீன் மொழிச்சொல். ஸோ இது வந்து தவறான கூற்று. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், குடியரசு என்னும் சொல் முதன்களில் ரோம் நாட்டில் போமு 500, ஸோ 2500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், குடியரசு என்னும் சொல் ரெஸ்பப்ளிகா வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ரெஸ்பப்ளிகா என்பது கிரேக்க மொழிச்சொல் வராது, லத்தீன் மொழிச்சொல். ஒரு கூட்ட தவறு. அடுத்து டி பாருங்கள், ரெஸ்பப்ளிகா என்பதன் பொருள் பொது விவகாரம் என்பது சரி. அடுத்த வினா 1528, கூற்றுகளை ஆராய்க. இதில் எது சரி தவறுன்னு பாருங்கள். ஸோ பார்த்தோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மக்களாட்சிக்கு வரையறை கூறியவர் லெனின் இருக்குது. மக்களாட்சிக்கு வரையறை கூறியவர் ஆப்ரகாம் லிங்கன் வருவார். இது ஒரு கூற்று பார்த்திங்கன்னா தவறு.
ஃபஸ்ட்டே பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26, நடைமுறைப்படுத்தப்பட்டது 1950 ஜனவரி 26. மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி. ஸோ இதுக்கு வரையறை கூறியவர் வந்து லெனின் வர மாட்டார், ஆப்ரகாம் லிங்கன். அடுத்த வினா 1529, மக்களாட்சியின் சிறப்பு கூறுகளில் பொருந்தாத ஒன்று எது? மக்களாட்சியின் சிறப்பு கூறுகளில் பொருந்தாத ஒன்று. பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும். தனிநபருக்கான சிறப்பு உரிமை இருக்குது, தனிநபருக்குன்னு எந்த சிறப்பு உரிமையும் கிடையாது. அடுத்து என்ன பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. 1530. சரி, இந்த கூற்றில் எது சரி தவறுன்னு பாருங்கள். இந்த தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதிபர் மக்களாட்சி இந்தியா இங்கிலாந்து என்பது தவறு. இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் அதிபர் மக்களாட்சி கிடையாது. ஃபஸ்ட் ஏ பாருங்கள், 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஏதென்ஸ் நாட்டில் மக்களாட்சி முறை காணப்பட்டது என்பது சரி. அதிபர் அரசாங்க முறை நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடு, பிரான்ஸ் என்பது சரி. மக்களாட்சியின் வகைகள் 2 வகைகள். ஸோ நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். மக்களாட்சி என்பது நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி 2 வகைகள் இருக்குது. பி மட்டும் தவறான கூற்று. அடுத்து என்ன பாருங்கள், 1531 கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதில் எது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தான் தவறான கூற்று. பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்பது நேரடி மக்களாட்சியில் வராது. பிரதிநிதித்துவம்னு வந்துட்டாலே நம்ம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். ஸோ அவங்களால தான் ஆட்சி நடக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மறைமுக மக்களாட்சியில் தான் வரும். பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்பது மறைமுக மக்களாட்சி. அடுத்து பி பாருங்கள், சுயாட்சி பெற்ற கிராம குழு பற்றி கூறும் நூல் சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் என்பது சரி. குடவோலை முறை தேர்தல் முறை பற்றி கூறுவது பிற்கால சோழர்கள் ஆட்சி என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து என்பது சரி. ஸோ இந்த குடவோலை பார்த்திங்கன்னா ரைட் டைம் எக்ஸாம் கேட்கப்பட்ட பாயிண்ட். இது பார்த்திங்கன்னா பராந்தக சோழன் கல்வெட்டு, அந்த உத்திரமேரூர் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த பிற்கால சோழர்கள் ஆட்சியில் தான் இந்த குடவோலை முறை இருந்தது. அடுத்த வினா 1532 கூற்றுகளை ஆராய்க. இந்த கூற்றில் எது சரி தவறுன்னு பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இந்திய மக்களாட்சியின் முக்கிய கொள்கைகள் பார்த்திங்கன்னா 3 கிடையாது, 5 கொள்கைகள் அந்த முகவரியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இறையாண்மை, சமதர்மம், சமயச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொள்கைகள். நிறைய டைம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பாயிண்ட் அது. ஃபஸ்ட்டே பாருங்கள், மறைமுக மக்களாட்சி எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா என்பது சரி. அடுத்து டி பாருங்கள், நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்பது சரி. மக்களவைக்கு 5 ஆண்டுகள், மாநிலங்களவைக்கு 6 ஆண்டுகள். அடுத்த வினா, பொருந்தாத ஒன்றை கண்டறி. முகவுரை பொருந்தாத ஒன்று எது? பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சமயம் வராது, இங்கே மக்களாட்சி வரும். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. அடுத்து 1534 கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதில் எது தவறான கூற்றுன்னு பாருங்கள். இல்லை தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இந்திய நாடாளுமன்றம் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1925 வராது, 1927 வரும். ஃபஸ்ட் ஏ பாருங்கள், நாடாளுமன்ற கட்டிடம் வடிவமைக்கப்பட்ட ஆண்டு 1912-13. ஸோ ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டது என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், இந்திய நாடாளுமன்றம் கட்ட துவங்கப்பட்ட ஆண்டு 1921 என்பது சரி. ஸோ முடிக்கப்பட்ட ஆண்டு தான் 1927 வரும். அடுத்து டி பாருங்கள், இந்திய நாடாளுமன்றம் கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்பது சரி. அடுத்து 1535 வினா, கூற்றுகளை ஆராய்க. எது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி. ஃபஸ்ட்டே பாருங்கள், இந்திய வரலாற்றில் முதல் பொதுத் தேர்தல் 1920 என்பது சரி. இந்திய வரலாற்றில் முதல் பொதுத் தேர்தல். இதுவே சுதந்திரத்திற்கு பிறகு தேர்தல் கேட்டால் தான் 1951-52 வரும். வரலாற்றில் முதல் பொதுத் தேர்தல் 1920 சரி. அடுத்து பி பாருங்கள், இந்திய அரசு கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடு என்பது சரி. அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு 2க்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சி பாருங்கள், இந்திய அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் என்பது சரி. அடுத்து டி, அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். முன்னாடி பார்த்தோம்னா அரசன் வந்துட்டாலே குடியரசுத் தலைவர், கீழே பார்த்தீங்கன்னா ஆளுநர், அது மேலே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரதமர், அது கீழே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். அடுத்து 1536 கூற்றுகளை ஆராய்க. ஸோ இது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள்.
இது பார்த்தீங்கன்னா பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா தவறான கூற்று. மாநில அரசியலமைப்பு தலைவர் முதலமைச்சர். ஸோ இந்த அரசியலமைப்புன்னு வந்துட்டாலே குடியரசுத் தலைவரும் ஆளுநர் தான் வருவார். மாநிலத்துக்கு கேட்கறனால இங்கே வந்து ஆளுநர் தான் வருவார். இது தவறான கூற்று. ஃபஸ்ட்டே பாருங்கள், மாநில அரசின் தலைவர் ஆளுநர், மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர் சரி. மக்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் பார்த்திங்கன்னா 2 பேர் என்பது சரி. இதே மாநிலங்களவைக்கு 12 பேர். அடுத்த வினா 1537 கூற்றுகளை ஆராய்க. இது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அனைத்துமே சரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், நாடாளுமன்றத்தில் உள்ள அவைகள் 2 அவைகள். நாடாளுமன்ற ராஜ்யசபா பார்த்திங்கன்னா மேலவை அல்லது மாநிலங்களவை என அழைக்கப்படும். நாடாளுமன்ற லோக்சபா பார்த்திங்கன்னா கீழவை அல்லது மக்களவை என அழைக்கப்படும். மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் ஆங்கிலோ இந்தியர்கள் 12 பேர் என்பது சரி. இதே கீழவைக்கு 2 பேர்கள். அடுத்த வினா 1538 கூற்றுகளை ஆராய்க. இது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வினா தான். ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா தவறான கூற்று. முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகள் 384 இருக்குது. இது பார்த்திங்கன்னா தவறு. மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் இருந்த தொகுதிகள் பார்த்திங்கன்னா 489 தொகுதிகள். காங்கிரஸ் வெற்றி பெற்றது பார்த்திங்கன்னா 364 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும். இது தவறான கூற்று. ஃபஸ்ட்டே பாருங்கள், இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் முதல் பொது தேர்தல் இது பார்த்திங்கன்னா அக்டோபர் 25 டு பிப்ரவரி 21. ஸோ ரொம்ப முக்கியமான வினாது. அக்டோபர் 25 டு பிப்ரவரி 21 1951 டு 1952 டைமில் நடந்திருக்கும். அடுத்து பி பாருங்கள், முதல் பொது தேர்தலின் போது இருந்த தொகுதிகள் 489 தொகுதி. அதில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது பார்த்திங்கன்னா 364 வெற்றி பெற்றிருக்கும். இது தவறு. அடுத்து டி பாருங்கள், மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பிரிட்டிஷ் இந்தியாவில் தேர்தலை நடத்திய ஆண்டு 1920 என்பது சரி. இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல். அடுத்த வினா 1539 ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா முடியாட்சி. அடுத்த வினா முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம். முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம். ஸோ இது பார்த்திங்கன்னா தனிநபர் ஆட்சி. அடுத்த வினா பாருங்கள், முன்னுரிமை பெற்ற சிலரால் நடத்தப்படும் ஆட்சி முறை. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சீனா வரும். சிறு குழு ஆட்சி. அடுத்த வினா 1542 முன்னாள் சோவியத் யூனியன் டேஸுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சிறு குழு ஆட்சிக்கு தான் எடுத்துக்காட்டு. அடுத்த வினா 1543 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இது 15 சொல்லலாம். வாட்டிக்கன் பார்த்திங்கன்னா மத குருமார்கள் ஆட்சி. அடுத்த வினா 1544 ஆபிரகாம் லிங்கன் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அமெரிக்க ஐக்கிய நாடு. அடுத்த வினா 1545 குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா சோழர்கள். அடுத்த வினா 1546 பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி எது? ஆன்சர் பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகள் 2500 ஆண்டுக்கு முன் அல்லது மு 500 வரும். அடுத்த வினா 1547 எந்த நாட்டில் மக்களாட்சி தோன்றியது? ஆன்சர் ஏதென்ஸ். அடுத்த வினா எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது? சரி பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். கிரேக்க மொழியிலிருந்து. இதுவே ரெஸ்பப்ளிக்கை கேட்டாங்கன்னா லத்தீன் மொழி. அடுத்த வினா மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார்? மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா மக்கள். அடுத்த வினா கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது? அதிபர் அரசாங்க முறை. ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்த வினா உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு. ஆன்சர் இந்தியா. அடுத்து பாருங்கள் கூற்று காரணம். கூற்று நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது. காரணம் மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள். இது பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்றை சரியாக விளக்குகிறது. அடுத்து என்ன பாருங்கள் கூற்று காரணம். கூற்று இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. இந்திய நாடாளுமன்ற 2 சபைகளை உள்ளடக்கியது. இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்றை விளக்குகிறது, காரணம் விளக்குகிறது.
அடுத்து என்ன பாருங்கள், வாக்குரிமையின் பொருள் 1554வது வினா. வாக்குரிமையின் பொருள். ஆன்சர் வாக்களிக்கும் உரிமை. அடுத்த வினா, அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது. ஸோ வாக்குரிமைன்னு வந்துட்டாலே அரசியல் சமத்துவம். அடுத்த வினா, பிரதமரை நியமிப்பவர் அல்லது நியமிப்பது. ஆன்சர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். அடுத்த வினா, இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. சுதந்திரத்திற்கு பிறகு 1952. ஆப்ஷன் நமக்கு 1951 இல்லை, 1952 இருக்குது. ஆனால் ஆன்சர் 1952. அடுத்து என்ன பாருங்கள், கோடிட்டடங்களை நிரப்புக. இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டுறாங்க. 1949ஆம் ஆண்டு. நடைமுறை தான் 1950. அடுத்து என்ன பாருங்கள், இரண்டு வகையான மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி வரும் இதுக்கு. அடுத்து 3 பாருங்கள், நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து வரும். இந்தியா டேஷ் மக்களாட்சி முறையினை கொண்டது. இது பார்த்திங்கன்னா மறைமுக மக்களாட்சி. 5வது என்ன பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வருவார். 6வது வினா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொதுத் தேர்தல். ஸோ இது பார்த்திங்கன்னா 1920. அடுத்து 7வது வினா, இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் வருவார். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. தனிநபர் ஆட்சி பார்த்திங்கன்னா வடகொரியா வரும். வாக்குரிமை 18 வயது. சாணக்கியர் அர்த்தசாஸ்திரம். மதகுருமார்கள் ஆட்சி வாட்டிக்கன். அடுத்த டாபிக் பாருங்கள், தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். முதல் வினா பாருங்கள், 1861. கூற்றுகளை ஆராய்க. சில தவறான கூற்று எதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியம் வேணாம். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா தவறான கூற்று. இந்திய தேர்தல் முறை பற்றி குறிப்பிடும் விதி 324-29 வரும். ஸோ தவறான கூற்று. ஃபஸ்ட் ஏ பாருங்கள், இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்தை பின்பற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்பது சரி. இந்திய தேர்தல் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பின் பகுதி 15 என்பது சரி. பகுதி 15. தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் பிரிவு 324 என்பது சரி. அடுத்த வினா 1562. இல்லை தவறான கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் ஆணையர்கள் 3 பேர் என்பது தவறு. 5 பேர் வருவாங்க. 5 பேர் என்பது தவறு. 3 பேர் வருவாங்க. அடுத்து பி பாருங்கள், குடவோலை தேர்தல் முறை சோழர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தது என்பது சரி. தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் என்பது சரி. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25 என்பது சரி. அடுத்த வினா 1563. இது சரியான கூற்று, தவறான கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. விவிபேடை அறிமுகப்படுத்திய நாடாளுமன்றம் வராது, தேர்தல் ஆணையம் வரும். விவிபேட் என்பதன் விரிவாக்கம் ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், விவிபேட் 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த விவிபேட் நோட்டெல்லாம் வந்துட்டால் 14 2014 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது பார்த்திங்கன்னா 2014 தான். நோட்டா என்பதன் விரிவாக்கம் பார்த்திங்கன்னா நன் ஆஃப் தி அபோவ் என்பது சரி. அடுத்த வினா 1564. கூற்றுகளை ஆராய்க. இல்லை சரியான கூற்று, தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. நோட்டா 49 விதியை பின்பற்றி அமைக்கப்பட்டது என்பது சரி. நோட்டா 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது சரி. இந்தியாவில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியா என்பது சரி. ஸோ இந்த நோட்டா விவிபேட்லாம் வந்துட்டால் 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா 1565. கூற்றுகளை ஆராய்க. சரி, எது சரியான கூற்று, தவறான கூற்றுன்னு பாருங்கள். சரி பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகள் தவறாக இருக்குது. சி தவறு, டியும் தவறு. சி பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் இடம்பெறுபவர்கள் பாராளுமன்ற சட்டமன்ற நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ நியமன உறுப்பினர்கள் பார்த்தா இடம்பெற மாட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இடம்பெறுவாங்க. மறைமுக தேர்தல் மூலமாக நியமிக்கப்படுறவங்க இடம்பெற மாட்டாங்க. இது தவறு. அடுத்து டி பாருங்கள், கட்சி முறையின் வகைகள் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்துருந்தோம். தேசிய கட்சி, மாநில கட்சி, சுயேட்சை. ஸோ மொத்தம் 3 வகைகள் வரும். இது தவறு. ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், ஒரு அரசியல் கட்சியின் அங்கங்கள் 3 என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், அங்கங்கள் பார்த்திங்கன்னா தலைவர் வருவார், செயற்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள். ஸோ ஒரு கட்சியின் அங்கங்கள் 3,
தலைவர், செயற்குழு உறுப்பினர், தொண்டர்கள். ஃபஸ்ட்டு ஏ, பி இரண்டும் சரி. சிடி தவறு. அடுத்த வினா 1566. எது சரி தவறுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. தேசிய கட்சி குறைந்தது 3 மாநிலங்களில் மாநில கட்சியாக தகுதி பெற்றிருக்க வேண்டும் என்பது தவறு. 4 மாநிலங்கள் வரும். ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், ஒரு கட்சி ஆட்சி சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன் என்பது சரி. அடுத்து பி பாருங்கள், இரு கட்சி ஆட்சி அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து என்பது சரி. பல கட்சி ஆட்சி இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள் 1567. இதில் எது சரி தவறுன்னு பாருங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகள் தவறாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஏவும் தவறு, அடுத்து சியும் தவறு. 2017 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகள் 7 கட்சிகள், 3 கட்சிகள் கிடையாது, 7 கட்சிகள். அடுத்து சி பாருங்கள், பொது கணக்கு குழுவின் தலைவர் நிதி அமைச்சர்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர். இந்த பொது கணக்கு குழுவின் தலைவருக்கு வந்தாலே எதிர்கட்சி தலைவர் தான் வருவார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தவறு. அடுத்து பி பாருங்கள், எதிர்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் தகுதி பெறுகிறார் என்பது சரி. லாஸ்ட் டி பாருங்கள், அழுத்த குழுக்கள் என்ற சொல் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது என்பது சரி. ஸோ ஏவும் சியும் தவறு. அடுத்த வினா 1568. தேசிய கட்சியின் தகுதிகளில் பொருந்தாதது எது? ஸோ 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்டில் பொருந்தாத ஒரு பாயிண்ட் எது? தவறான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட், மாநிலங்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்கள் இருக்குது. மாநிலங்களவை கிடையாது, மக்களவை. 2% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மக்களவைக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா மாநிலங்களவை வராது, தவறு. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மக்களவை அல்லது மாநில சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் 6% வாக்கு பெற வேண்டும். ஃபஸ்ட் பாயிண்ட் சரி. 3வது பாயிண்ட், குறைந்தபட்சம் 4 மாநிலங்கள் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் என்பது சரி தேசிய கட்சிக்கு. அடுத்த வினா 1569. கூற்றுகளை ஆராய்க. சில எது சரியான கூற்று தவறான கூற்றுன்னு பாருங்கள். தவறான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்தியாவில் அழுத்த குழு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பது தவறு. இந்தியாவில் அழுத்த குழு அமெரிக்காவில் வளர்ச்சி அடைந்தது போல் இந்தியாவில் வளர்ச்சி அடையவில்லை என்பது வரும். இது பார்த்திங்கன்னா தவறு. அழுத்த குழுவின் வேறு பெயர் நலக்குழு, தனிப்பட்ட நலக்குழு என்பது சரி. நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் என்பது ஒரு அழுத்த குழு என்பது சரி. அடுத்து சி பாருங்கள், அரசியலின் மற்றொரு முகம் அழுத்த குழு என்பது சரி. அடுத்து இ பாருங்கள், அழுத்த குழுக்கள் என்ற சொல் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது என்பதும் சரி. அடுத்து பாருங்கள், புக் பேக் கொஸ்டின் 1570. கீழ்கண்ட நாட்டில் தேர்தல் முறையினை இந்தியா கொண்டுள்ளது. ஆன்சர் இங்கிலாந்து நாட்டின் தேர்தல் முறை. அடுத்த வினா, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு எந்த மாதிரியான அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையமாக தான். சுதந்திரமான அமைப்பு, சட்டபூர்வமான அமைப்பு சொல்லக்கூடாது, சட்டபூர்வம் கிடையாது, சுதந்திரமான அமைப்பு. தனியார் அமைப்பும் கிடையாது, பொது நிறுவனமும் கிடையாது. அடுத்த வினா 1572. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது? தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் பிரிவு ஆன்சர் 324வது பிரிவு. அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? ஆன்சர் 15வது பகுதி. அடுத்த வினா, பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அல்லது அங்கீகரிப்பது எது? ஆன்சர் தேர்தல் ஆணையம். அடுத்த வினா, கூற்று காரணம். கூற்று பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. காரணம், இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று காரணம் விளக்குகிறது. அடுத்த வினா, நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? முன்னாடி பார்த்தீங்கன்னா 2014. அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு எது? ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து கூற்று காரணம். கூற்று, இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகிறது. காரணம், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதைப் போல் இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையவில்லை. பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரிதான், ஆனால் கூற்றை பார்த்திங்கன்னா சரியாக காரணம் விளக்கவில்லை. ஆப்ஷன் பி வரும்.
அடுத்து என்ன பாருங்கள், கோட்டங்களை நிரப்புக. இந்திய தேர்தல் ஆணையம் டேஸ் உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது. ஸோ முன்னாடியே பார்த்தோம்னா 3 உறுப்பினர்கள். அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பாருங்கள், தேசிய வாக்காளர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25 வரும். ஜனவரி 25. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இந்தியாவில் டேஸ் கட்சி முறை பின்பற்றப்படுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா பல கட்சி முறை. அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்கள், 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எண்ணிக்கை 7 கட்சிகள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்த குழு. அடுத்து பாருங்கள், கடைசி வினா பொறுத்துக. 1580 வினா, தேசிய கட்சி. ஸோ இது பார்த்திங்கன்னா 2017 நிலவரப்படி, ஸோ அதெல்லாம் லாஸ்ட்டாக பிரிண்ட் ஆகிருந்தது புக்கு 2017. ஸோ இது பார்த்திங்கன்னா 7 கட்சிகள். ஒரு கட்சி ஆட்சி முறை. ஸோ இது பார்த்திங்கன்னா சீனா அல்லது பார்த்திங்கன்னா சிறு குழு ஆட்சி. ஒரு கட்சி ஆட்சி முறை அல்லது சிறு குழு ஆட்சி சீனா. அடுத்து பாருங்கள், இரு கட்சி. ஸோ இது பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அல்லது இங்கிலாந்து வரும். அடுத்த குழு பார்த்திங்கன்னா வணிக குழுக்கள் எனவும் அழைக்கப்படும். ஸோ 50 வினாக்களுக்கு உங்களோட மார்க் என்னன்னு டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுங்கள்.